வணக்கம் நண்பர்களே. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் மீண்டும் நேரலையில் முழுமையாக ஒளிபரப்பப்பட்டன. வெள்ளிக்கிழமை கட்டானது, இன்னைக்கு திரும்ப முழுசா ஒளிபரப்பாகி இருக்கு. இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் முழுசா பார்த்தவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம். அது பேசாமடந்தை விஜய். எப்படிப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும், எவ்வளவுதான் அடித்தாலும், எவ்வளவுதான் தாக்கினாலும், எவ்வளவுதான் விமர்சனம் பண்ணாலும் ஆட மாட்ட, அசைய மாட்ட, இருந்த இடத்துலேருந்து அப்படியே ஆணி அடித்த மாதிரி உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு 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 மனநிலையோட விஜய் அமர்ந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு வழக்கம் போல பட்டாசாக இருந்தது. அவரும் கூட ஒன்றும் ப்ரிப்பரேஷன் இல்லாமல்லாம் அவர் அங்கே பேசலை. ப்ரிப்பேராக கையில் பேப்பரில் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஒரு ரெஃபரன்ஸை கையில் வச்சுக்கிட்டு தான் அவர் பேசுகிறார். ஆனால் பேச்சில் அந்த ஃப்ளோ, அந்த ஒரு தொடர்ச்சியான அந்த பேச்சு இருக்கு பாருங்க, அது கேட்பவரை கைத்தட்ட வைக்கிற அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு உரையாக இன்னைக்கு அமைஞ்சது. அதுவும் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு குற்றச்சாட்டு நெத்தி புட்டில் ஆணி அடித்த மாதிரி இருந்தது. விஜயாலெல்லாம் இதற்கு ஒரு காலம் ஒரு நாளும் பதிலே சொல்ல முடியாது. அது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவாக இருக்கட்டும், 40 நாளில் 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் பதிவாகி இருக்கு. அதே போல் 150க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஒரே நாளில் 12 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதிவாகி இருக்கு. இதுவரை எந்த ஒரு ஆட்சியிலுமே ஒரு மாதத்தில் இவ்வளவு குற்றங்கள் பதிவானதில்லை. அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல திராணியின்றி அமைதியாக, எந்தவித சலனமும் இல்லாமல், அந்த ஒரு உற்சாகமே இல்லாமல், முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு சொங்கி மாதிரி முதலமைச்சர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்ததை நம்ம கவனிக்க முடிஞ்சது. என்னன்னா, இன்னைக்கு விஜயோட பிறந்தநாள். அந்த அவையில் இருந்த அத்தனை எம்எல்ஏக்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. அதாவது அவையில் பேசிய எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள், இன்னும் இருக்கிற மற்ற, அதாவது இவங்களுக்கு ஜால்ரா போடுற அத்தனை பேருமே விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு விஜயோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இவ்வளோதான் அவருடைய ரியாக்ஷன். கடைசி வரைக்கும், கடைசியிலேயாவது எந்திரிச்சு, நான் உண்மையிலேயே குறைந்தபட்ச எதிர்பார்த்து என்னன்னா, எந்திரிச்சு என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த உங்கள் அனைவரது அன்புக்கும் எனது மனமார்ந்த நன்றி அப்படின்னு ஒரே ஒரு வரியை அவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து எந்த விதமான ஒப்பனையும் இன்றி பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை கூட விஜய் இன்னைக்கு பேசல. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட முதல்வர் நமக்கு வாச்சிருக்காரு. எங்கேயாவது சட்டமன்றத்தில் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்த முதல்வரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதற்கு முன்பு நாம் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இந்த சட்டமன்றத்தை பார்க்குறோம். அங்கே நடக்கிற விவாதங்களை கேட்குறோம், ஏன் செய்தியை படிக்கிறோம். அந்த இப்போ அண்மை காலமாக அந்த நேரலையில் பார்க்குறோம். எடப்பாடி காலத்தில், ஸ்டாலின் காலத்துலலாம் பார்த்தோம். ஜெயலலிதா காலத்தில் எப்படி அவை நடந்ததுன்னு பார்த்தோம். எங்கேயாவது இப்படி ஒரு இன்ஆக்டிவ் முதல்வரை நம்ம பார்த்துருப்போமா? என்ன கேள்வி கேட்டாலும் ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறாரு, இல்லைன்னா இந்த நிர்மல்குமார் பதில் சொல்கிறாரு, இல்லைன்னா இந்த ராஜ்மோகன் ஓடிடுறாரு. ஏப்போ இவருக்கு வாய் இல்லையா? நீங்களாம் என்ன ஒரு டப்பிங் குரல் கொடுக்குறீங்களா? எவ்வளவு அவமானம் அது, எவ்வளவு அசிங்கம் அது. இப்படியெல்லாம் ஒரு அந்த முதல்வர் நாற்காலி மேலே அப்படின்னு வெறி. உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக பதில் பேச தெரியல, பிரச்சனைகளை எதிர்கொள்ள தெரியல, அப்புறம் அந்த நாற்காலி மேலே அப்படி என்ன மோகம்? இது எவ்வளவு பெரிய கேவலம் இது. இப்போ இந்த விவாதங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சபாநாயகராக இருக்கிற ஜேசிடி பிரபாகர் உண்மையிலே அவர் மேலே ஒரு குறைந்தபட்ச மரியாதையெல்லாம் இருந்தது. பட் இந்த ஒரு 4 நாள் நிகழ்வுகள் அதிலே அவர் மரியாதை கெடுத்துக்கிட்டார். அவர் நம்ம மனசில் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அளவுக்கு எல்லோருமே இவருக்கு ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்குவார், சபாநாயகர் ஓரளவுக்கு நியாயமாக நடந்துப்பார்னு எதிர்பார்த்த அத்தனை பேருமே மிகப்பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே இருக்கார். காரணம் அவர் காட்டுகிற பாரபட்சம். அதே போல் விஜய்க்காக வக்காலத்து வாங்கிறதுன்ற பேரில் அவர் பேசுகிற விதமெல்லாம் இருக்கே, அது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நாளை முதல்வர் பேசுவார், நாளை உங்கள் அனைவருக்கும் பதில் கிடைக்கும். என்ன பதில் கிடைக்கும்? எப்படி அது நாளைக்கு எப்படி பேசுவார்? ஏன் இன்னைக்கெல்லாம் பேசினா என்ன வாயிலிருந்து முத்து விழுந்துருமா?
பிறந்தநாள் நீங்கள் பேச மாட்டாரா? இன்னைக்கு உதயநிதி அவ்வளோ குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. அதே போல செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. இன்னும் மற்ற கட்சி தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதற்கு குறைந்தபட்சம் அவையில் உடனுக்குடனே பதில் சொல்லணும்ல. அவர் தான் சும்மா தானே உட்கார்ந்துக்கிறாரு முதலமைச்சர். இந்த ஜெயஸ்ரீ பிரபாகர் அதுக்கெல்லாம் எங்கேயுமே ஒருத்தர் கேள்வி கேட்டார், உதயநிதி கேள்வி கேட்கிறாரு, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரை எழுப்பி பேச வைக்கலாமே. ஒரு வார்த்தை கூட ஆதவர்ஜனா அவர்கள் சிடிஆர் நிறுவனம் இப்படி இவங்களுக்கே வந்து பாலை திருப்பி திருப்பி அந்த விட்டுக்கிட்டு இருந்தார். இதில் கடைசியாக அறிவிச்சது தான் காமெடி. நாளைக்கு வந்து விஜய் பேசுவார். ஏன் பேசுவார் நாளைக்குன்னா, இன்று மாலையிலிருந்து அவருக்கு ஒத்திகை நடந்திருக்கும். நாளைக்கு என்ன பேசணும், எப்படி பேசணும், சட்டமன்றமாச்சே, அதனால் எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பேசணும், எந்த விஷயத்தை தவிர்க்கணும், எப்படி சென்சேஷன் ஆக்கணும் அந்த பேச்சை, அடுத்து இன்னும் 10 நாளைக்கு இதை பற்றி எல்லாரும் பேசணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வீடியோ நான் வந்து ஒரு 10 மணி இருக்கு இரவு, இந்நேரத்துக்கு இதை நான் போடுறேன். இப்போ வரைக்கும் வந்து அவர் ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும் அல்லது வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அடுத்து காலையில் வந்து அதை ஒரு முறை ரிஹர்சல் பார்த்துட்டு அப்படியே சூட்டோட சூட வந்து சட்டமன்றத்தில் அவர் பேசக்கூடும். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா என்ன வருது, டிராஃபிக் ஜாம் ஆகிடும்ல. வடிவேலு சொல்லுவார்ல, இப்போதான் ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கு, ஏன் குறுக்க வந்து கேட்டை போடுறேன்னு. அந்த மாதிரி யாரும் குறுக்க பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்காகவே தனியாக ஒரு டைமை ஒதுக்குவாங்க. அது என்ன டைம்னா 110 விதி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அறிவிக்க போகிறாங்க நாளைக்கு. ஏன்னா அதில் யாரும் குறுக்கிட முடியாது, கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா? அந்த மாதிரியான ஒரு ஒரு அவருக்கு வசதியான ஒரு சூழலை உருவாக்கி அதில் வந்து அவரை வந்து பேச வைப்பாங்க. அப்படி அவர் பேசி முடித்த உடனே அப்புறம் மெட்டீரியல் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடும். திரும்ப நீங்கள் பாட்டு கேட்டுக்க வேண்டியதான், பதில் வந்து யாரோ சொல்லுவாங்க. ஏன்னா இவர் ப்ரிப்பேர் பண்ணதை மட்டும்தான் பேசுவார். அதற்கு மேலே நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு வந்து பதில் கிடைக்காது. நாளைக்கு வந்து அந்த கூத்தெல்லாம் நாளைக்கு அரங்கேறும். அவ்வளோயே இப்போ அவருக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்களுக்கு நன்றியே அவர் நாளைக்கு தான் தெரிவிப்பார். எப்படி அந்த நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது கூட சொந்தமாக பேச வராத ஒரு முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் ஒரு காலையில், அதாவது 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாள் அன்னைக்கு காலையில் அவங்க அப்பா ஒரு மொத்து உதுத்திருக்கார். யார்? எஸ்ஏ சந்திரசேகர். அவர் மேலே ஒரு குறைந்தபட்ச மரியாதை இருந்தது. அந்த மரியாதையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க கண்ணுங்களா. நாங்கள் வந்து பதவிக்காக, அதிகாரத்துக்காக, ஒரு ஆதாயத்துக்காக நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், நாங்கள் எப்படி வேணால் மாறிப்போம். எங்களையெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பொருட்படுத்தி எங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய மரியாதையெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத அவர் இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கு சொல்கிறாரு, பேசி 60 வருஷமாக நாட்டை கெடுத்துட்டாங்களாம். என்ன ஒரு ஏற்றம் இருந்தால் இந்த மாதிரி பேசுவார் அவர். இந்த எஸ்ஐ சந்திரசேகரனுடைய படங்கள் பேசித்தான் சக்சஸ் ஆச்சு. பேசாமல் இவரோட படங்களில் ஏதாவது ஒரு படத்தை வந்து வெற்றி அடைய வச்சிருக்க முடியுமா? விஜயகாந்த் இவர் படங்களில் பேசிய பேச்சுக்கள் எவ்வளோ வசனம் பேசியிருப்பார். பேசித்தானே உங்கள் படத்தை ஜெயிக்க வச்சிங்க. பேசித்தானே உங்கள் பையன் சின்ன பசங்க மனசெல்லாம் கெடுத்து ஓட்டை திருடுனாங்க. அது ஓட்டு திருட்டு தானே, சின்ன பசங்களை வச்சு ஓட்டை திருடினது தானே. அது பேசித்தானப்பா நீங்களே வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. பேசியே கெடுத்தாங்கன்னா யார் கெடுத்தாங்க? திமுக, அதிமுக. அதாவது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாருமே வந்து பேசி தான் நாட்டை கெடுத்தாங்களா? அவங்க கெடுத்து விட்டு போனாங்க. உங்கள் பையன் வந்து அதை நட்டமாக நிமித்தி வைக்க போகிறாரா? பேசணுங்கிறதுக்காக என்ன வேணால் பேசுவீங்களா? நீங்கள் அந்த பேச்சால் வளர்ந்த அந்த இயக்கத்தின் தயவோடு, அந்த இயக்கத்தின் கால்களை பிடித்து கொண்டுதான் நீங்கள் கரையேறினீங்க. யாரு? இந்த எஸ்ஏ சந்திரசேகர் தன்னுடைய படங்களை வெற்றி பெற வைப்பதற்கு யார் தெய்வ நாடினாரு? கலைஞர் தெய்வ தான் நாடினார். கலைஞரை வைத்துத்தான் பல படங்களை வெற்றி பெற வச்சார். இவர் ஒன்றும் வந்து இன்னைக்கு வந்து பையன் முதலமைச்சரான உடனே என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாரு. இவருடைய கடந்த காலத்தை முற்றாக தெரிந்தவர்கள், அதை முழுசாக பார்த்தவங்க அப்படிங்கிற முறையில் இன்னும் நம்ம எல்லாம் உயிரோடு தான் இருக்கோம்.
பேசாம இவர் படம் எடுத்திருந்தாருனாக்கா இவரை பற்றி பேச ஒரு ஆளும் இருந்திருக்க மாட்டான். இவர் சொல்றாரு என் மகன் வந்து பேச, ஏன்னா முட்டு கொடுக்கறது, பையனுக்கு பேச வரல, சட்டமன்றத்தில் பேச துப்பு இல்லை, அல்லது பொது மேடைகளில் பொது இடங்களில் நிருபர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு எப்படிப்பட்ட வக்காலத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. செயல்ல காட்டுவோம். என்ன செயல்ல காட்டுனீங்க கண்ணா? என்ன செயல் பண்ணீங்க நீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஆலோசனை பண்ணாரு, ஆலோசனை பண்ணிட்டு ஆலோசனை பண்ணக்கூடிய பலன் என்ன? 40 நாள் ஆலோசனை பண்றீங்கடா நீங்க எல்லாம். இந்த 40 நாள் ஆலோசனையில முதலமைச்சர் விஜயனுடைய அறிவுறுத்தல் என்ன, அதனுடைய விளைவாக வந்த நடவடிக்கை என்ன, இந்த நடவடிக்கையால தமிழ்நாடு பெற்ற பலன் என்ன? பதில் சொல்ல முடியுமா? ஒன்றும் கிடையாது. சும்மா இவர் போய் உட்கார்ந்துக்கிறாரு, கொஞ்சம் அதிகாரிகள் உட்காடுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த கூட்டத்தில் விஜய் பேசுறாரான்றதும் தெரியாது. அமைதியாக உட்காந்து பார்த்துன்னுக்கிறாரு, ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன அறிவுரையை விஜய் சொல்லிட்டாரு, என்ன யோசனையை சொல்லிட்டாரு, அதை என்ன நீங்கள் செயல்படுத்தி கிழிச்சிங்க, தமிழ்நாடு எந்த வகையில் அதனால் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு மாறிடுச்சா, பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாயிடுச்சா, கரண்ட் கட்டு நின்று போச்சா, தண்ணி வசதி எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிருச்சா, ஜூன் 12 மேட்டூர் டேம் திறந்துச்சா, விவசாயிகள் எல்லாம் வந்து சந்தோஷமாக விவசாயம் பண்ண போயிட்டாங்களா, அவங்க பயிர்கடன்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சா, தாய்மாமன் சீர் வந்துருச்சா, அண்ணன் சீர் வந்துருச்சா, 6 சிலிண்டர் வந்துருச்சா, 2500 ரூபாய்க்கு ஏதாவது இனிஷியேட் பண்ணிக்கிறீங்களா? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுல ஸ்டபனான ஒரு முடிவு என்னன்றதை நீங்கள் சொல்லிட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. ஆலோசனை எதை வச்சு பண்ணீங்க? நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய இஷ்யூஸ், இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள். இதை பற்றி என்றைக்காவது ஏதாவது ஒரு ஆலோசனை பண்ணீங்களா? மழை வரப்போகுது, மழை காலத்தை சமாளிக்க நீங்கள் எடுக்க போகிற நடவடிக்கையெல்லாம் என்ன? ட்ரீல் எடுத்து போடுவீங்களா? பாருங்க, தண்ணி இருந்தது, இப்போ தண்ணி வடிஞ்சிருச்சு, தண்ணி ஒரு இடத்துல வடிஞ்சது ஒரு இடத்துலன்னு எடுத்து கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரீல் ஓட்டுவீங்களா? இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு கேவலமான ஆட்சி, இந்த மாதிரி ஒரு மோசமான முதல்வரை தமிழ்நாடு சந்தித்ததில்லை அப்படிங்கிற பெயர் நாளுக்கு நாள் உறுதியாகிட்டே போகுது. நான் சொல்லலை, எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் வந்து விஜயை திட்டணுன்றதோ அல்லது விஜயை பற்றி கேவலமாக பேசணுன்றதோ எனக்கு இனி தலையெழுத்து இல்லை, ஓகேவா? ஆனால் இதை சொல்கிறதெல்லாம் யார்? ஜனங்க சொல்கிறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ ரீல்ஸ் போட்டு மகிழ்கிற அவங்கள விட்டுருங்க. பொது இடங்களில் போராடுறாங்களே, பொது இடங்களில் ஒவ்வொருத்தரும் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்களே, அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? என்ன பெரிய உத்தம மாதிரி பேசுவீங்க தேர்தலுக்கு முன்னாடி, கடைசியில் நீங்கள் மட்டும் மோசமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் கூப்பிட்டு வச்சு துப்புரவு பணியாளர்களுக்கு ஆறுதல் சொன்னீங்களே சார், அந்த துப்புரவு பணியாளர்கள் இப்போ கழிவுகளையும் ஊற்றுறாங்களே அவங்கள. எதுக்கு? பணி நிரந்தரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக தூக்கி தனியாருக்கு கொடுக்குறீங்களே, இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு யாருமே நினச்சி பார்க்க முடியாத பொறுப்பில் உட்காத்தி வச்சிருக்கு இந்த ஜனநாயகம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய கோபம் வருது. ஜனநாயகம் மிக அழகான ஒன்று தான், யாரும் மறுக்கலை. யார் எப்போ எந்த நிலைக்கு வருவாங்கன்னே சொல்ல முடியாதுன்றது தான் இந்த ஜனநாயகத்தினுடைய அழகு. ஆனால் இந்த மாதிரி நபர்களையும் கொண்டு வந்து உக்காத்தி வைக்கிற ஆபத்து இந்த ஜனநாயகத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஜனநாயகத்தை திட்டாமல் இருக்க முடியல.